முதல் தடவையாக ரமலான் அல்லாத ஒவ்வொரு மாதங்களிலும் ஒரு விசேட பயான் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதென முடிவு செய்யப்பட்டு அதனுடைய முதல் கட்டமாக இன்று வியாபாரத்தின் மூலம் சுவனத்தை சம்பாதிப்பது எப்படி என்ற தலையங்கத்துக்கு கீழால் நாடறிந்த பேச்சாளர், இலங்கையில் பழைமை வாய்ந்த மதரசாக்களில் ஒன்றான மதரசத்துல் பாரி, அந்த மதரசாவினுடைய கௌரவ அதிபர், அகில இலங்கை ஜமியத்துல் உலமா மாத்தறை மாவட்டம் அதனுடைய கௌரவ தலைவர், அதே போன்று அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய ஃபத்வா குழுவின் கௌரவ உறுப்பினரான ஷேக் அல் ஆலிம் அல் ஹாஃபித் அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்கள் வெலிகம பிரதேசத்திலிருந்து எமது அழைப்பை ஏற்று இங்கு சமூகம் தந்திருக்கிறார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் தற்பொழுது ஹசரத் அவர்களுடைய அந்த பயான் நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. வந்திருக்கக்கூடிய கண்ணியமான சகோதரர்கள் நெருங்கி அமர்ந்து கொள்ளுமாறு மிக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பயான் முடிவிலே சிற்றுண்டியும் அதே போன்று தேநீருடைய ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலேயும் அனைவரும் பூர்த்தியாக கலந்து சிறப்புக்குமாறு மிக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். ஹஜ்ரத் அவர்கள் ஜம்மு செய்து கொண்டிருக்கிறார்கள் தொழுகையை. அனைவரும் நெருங்கி அமர்ந்து கொள்ளுமாறு மிக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين
ولا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة عن تراض منكم ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما. وقال الله تبارك وتعالى: رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. وقال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لما سئل أي الكسب أطيب قال عمل الرجل بيده وكل بيع مبرور أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான உலமாக்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த ஒரு மேலான மார்க்கத்தில் எங்களை எல்லாம் சேர்த்து அந்த மார்க்கத்தில் அவனுடைய கட்டளைகள் அவனுடைய விருப்பங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்து அவனை சந்தோஷப்படுத்துறதுக்குரிய வழிகளை அல்லாஹ் திறந்து தந்திருக்கிறான். ஆகவே நாங்கள் யாரும் ரப்பிட்ட அப்ளிகேஷன் போட்டு அல்லது ஆட்களை அனுப்பி தூதுவர்களை அனுப்பி சிபாரிசு செய்ய வச்சு இந்த இஸ்லாத்துக்குள்ள வரவே இல்லை. வழிகட்டு போகணுமெண்டா வலது இடது மேல கீழே எல்லா பக்கத்திலேயும் பல ஆயிரம் வழிகள் சிந்தனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆய்வாளர் எழுதியிருக்கிறார், உலகத்தில் அல்லாஹ் விரும்பாத சிந்தனைகள் கிட்டத்தட்ட 4000 இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு சிந்தனை, ஆளுக்கு ஒரு ஃபிக்ர் அப்படி வச்சிருக்கிறார். இந்த 4000 போய் மாட்டிக்கொள்ளாம அந்த இரத்தத்துக்கும் சாணிக்கும் நடுவில் இரத்தத்தோட நிறம் சிவப்பும் இல்லாம சாணியிட கலர் பச்சையும் இல்லாம எப்படி வெண்மையாக பால் வருகிறதோ அதுபோல் அல்லாஹு தாலா அவன்ட பாதுகாப்பை கொண்டு எங்களை பாதுகாத்து இந்த தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வச்சிருக்கிறான். இதுக்கு நன்றி செலுத்தவே தந்திக்கிற காலம் போதா. எனவே இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் சொல்றான், ஏண்ட பார்வையில் இது மட்டும்தான் மார்க்கம். அது யாரும் எதையும் பேசிக்கோ. இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், தீனண்டா அல்லாஹ் இடத்துல இஸ்லாம் தான். சொல்றா, நீங்க தத்துவங்களை அதை இதை வச்சு வேற ஏதாவது ஒரு கொப்புண்ட பிடிச்சி தொங்கினீங்க கியாமத்தில் நஷ்டப்படுவீங்கன்னு சொல்றாங்க. وَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ என்றார். யார் இஸ்லாம் அல்லாத வேற ஏதாவது உண்ட அவருடைய மார்க்கமாக தீனாக தேடி எடுக்கிறாரோ அவருக்கு அதில் விளக்கம், அதனுடைய அணுகுமுறைகள், அதில் கொடுத்திருக்கிற விளக்கங்கள் நல்லா படுகுது என்ற காரணங்களை சொல்லி அதில் பயணிச்சு கொண்டிருக்கிறாரோ அல்லாஹ் சொல்றான், எங்களுக்கு அது கபூலே இல்லை. அப்படிப்பட்டவங்க மறுமையில நஷ்டவாளிகள்ல இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்படியான உயர்ந்த தீனை தந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறான். வாழ்ற கொஞ்ச காலத்திலையும் நாங்கள் எதையெல்லாம் செய்கிறோமோ அதை எப்படி செய்யணும் என்று காட்டுறதுக்காக அல்லாஹ் குர்ஆனையும் இறக்கி அந்த குர்ஆனை எப்படி வாழ்க்கையில் பிராக்டிக்கலாக கொண்டு வரணும்,
என்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக உலகத்திலே ஆகச் சிறந்த படைப்பு அல்லாஹ்வால் அதுபோல் ஒரு சிறப்பு படைக்கப்படல. அப்படியான ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் எங்களை பிறக்க வச்சு அவங்களோட வழிகாட்டலுக்கு கீழால எங்களை அல்லாஹு தாலா வழி நடத்தி கொண்டும் இருக்கிறார். அந்த வகையில மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத் என்ற ஒரு பகுதியை மட்டும் காட்டுறதுக்கு வந்தவங்க அல்ல. வாழ்க்கையில எல்லா பகுதியையும் தலைவராக முன்னின்று மேலான ரசூலுல்லாஹ் காட்டினாங்க. தொழும் போதும் சொன்னாங்க, என்ன பார்த்து தொழுங்க, உங்களோட தொழுகை ரப்பிட்ட போகும்னாங்க. தொழுகையிலையும் தலைமைத்துவம் கொடுத்தாங்க. சல்லு கமா ரஅய்துமூனி யுஸல்லி என்றாங்க. ஹஜ்ஜி கூட்டிட்டு போனாங்க, ஒரு பெரிய ஜமாத்தை கூட்டிட்டு போனாங்க, 1.25 லட்சம் பேரை கூட்டிட்டு போனாங்க. வாரவங்களை சொன்னாங்க, ஆபிதாக வந்து ஹஜ்ஜ செஞ்சுட்டு போறதுக்கு வராதீங்க, ஹஜ்ஜ தாலும் பண்ணக்கூடிய படிச்சு பின்னால வாரவங்களுக்கு ஹஜ்ஜ படிச்சு கொடுக்கிற ஆட்களாக வாங்கினா. ஹுது அன்னி மனாசிகக்கும், ஹஜ்ஜு உம்ராவோட கிரியைகளை என்கிட்ட படிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. தவாப் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துக்கு மேலேறி. எதுக்கு? எல்லாரும் தவாஃப பார்க்கட்டும். பயான் செஞ்சாங்க ஒட்டகத்துக்கு மேல இருந்து, எல்லாருமே அரஃபால தன்னை பார்க்கட்டும். இது ஒரு பக்கம். இதே போல மஸ்ஜிதிலிருந்து வெளியில போய்த்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அங்கேயும் லீடர்ஷிப் எடுத்தாங்க. அங்கேயும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிறந்த ஒரு கணவர் என்றா உலகத்தில் நான் தான்டா. என்ன மாதிரி யாரும் மனைவிமார்களை வழி நடத்துறவங்க இல்லைண்டா. திருமதியில தெளிவாக இருக்குது. சொன்னாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில மிக சிறந்தவங்க தன்னை மனைவிட்ட சிறந்தவங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, வான ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில குடும்பத்துக்கு என்ற குடும்பத்துக்கு ஆக சிறந்தவன் நான் தான்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்த ஒரு தலைவராக வாழ்றதுக்கு 1000 குவாலிஃபிகேஷன்களை தேடி சல்லடை போட்டு தேடி ஒரு பொம்பளை எடுக்க தேவையில்லை. விரோதியிட மகளை நிக்காக செஞ்சும் சிறந்த கணவனாக வாழையிலும்னு வாழ்ந்து காட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை விட 15-20 வருஷம் மூப்பான ஹதீஜா நாகியிலிருந்து 45 வயசு இளமையான ஹஜரத் ஆயிஷா வரைக்கும் உள்ளவங்களோட வாழ்ந்து காட்டினாங்க. எல்லாருமே பாராட்டிட்டு தான் உலகத்தில் இது போனாங்க. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜாரையும் சும்மா உடல்ல, யாவரத்தையும் ஆவிலிருந்து யாவருக்கும் படிச்சு கொடுத்தாங்க. அலிஃப்லிருந்து யாவர, ஏயிலிருந்து இஸட் வர அவ்வளவையும் சஹாபாக்களை சொல்லி கொடுத்தாங்க. நுபுவத்துக்கு பிறகு நேரடியாக பஜார்ல இறங்கி அவங்க வியாபாரம் செய்ய இல்லை என்றாலும் மேலான ரசூலுல்லாஹ் தேவையான புத்திமதிகளை கொடுத்து வழிகாட்டி கொண்டே இருந்தாங்க. கொஞ்சம் ரூட் மாறுற நேரம் சஹாபாக்களை திருத்துவாங்க, பிழை போற நேரம் சொல்லி கொடுப்பாங்க, தவறு போற நேரம் சொல்லி கொடுப்பாங்க, பிழையான வியாபாரத்தில் கை வச்சா சொல்லி கொடுப்பாங்க. பஜார்ல போய்த்து பேராசை கூடினா அந்த பேராசையை முறிப்பாங்க, ஆகிரத்தின் பக்கம் கவனத்தை திருப்புவாங்க. இப்படித்தான் சஹாபாக்கள்ல பஜார் இருந்துச்சு. பின்னைக்கு நாங்க இங்க கூடியிருக்கிற நோக்கம் எங்கட வியாபாரத்தால சுவர்க்கத்தை எப்படி அடைகிறேன்னு பார்க்கிறது. வியாபாரத்தால எப்படி சொர்க்கத்தை அடைகிற? கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, பஜார்ல வியாபாரம் செஞ்சு அங்கிருந்து நபிமார்களோட கியாமத்தில் எழும்புற மாதிரிக்கு தன்னை தயார் பண்ணிக்கொள்ளவும் மேலும், பஜாரில் அப்படி யாவரியாக வரவும் மேலும், ஃபிரௌனோட காரூனோட எழும்புற அந்த லெவலுக்குள்ளவராக மாற்றவும் மேலும். ஒரே கடையிலிருந்து 2 பேரும் எழும்பேரும். நபிமாரோட எழும்புறதா பாவிகளோட எழும்புறதான்னத வியாபாரம் பண்ற முஸ்லீம் முடிவு செஞ்சு கொள்ளணும். அவ மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க வியாபாரிகளை பத்தி, வியாபாரிகளை பார்த்து சொன்னாங்க,
அத்துஜார் யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரானா. ஒரு கட்டத்தில் வியாபாரம் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்க கியாமத்தில பாவிகளோடு எழுப்பப்படுவாங்கன்னு சொன்னாங்க. சஹீஹான ஹதீஸ். எவ்வளவு பயங்கரமான விஷயம். வியாபாரம் இஸ்லாம் சொன்ன முறையில் அமையில்லை என்றா, வெறும் பணத்தையும் லாபத்தையும் மட்டும் நோக்காக கொண்டு வியாபாரிகள் பஜாரில் இருப்பாங்கண்டா, உலகத்திலேயும் எழுதினத்துக்கு மேல ஒரு சதமும் கிடைக்க போறல, ஆகிரத்தில பாவிகளோடு எழும்புவாங்கன்னு சொன்னாங்க. யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா. ஆனா தப்புறவங்க யாரு தெரியுமா? இல்லா மன் இத்தகா, இல்லா மன் ஆமன வத்தகா வபர்ர வஸதக. எந்த வியாபாரிகள் ஈமான் கொண்டு கழுத்து போனாலும் பொய் சொல்லாம உண்மையை பேசி மக்களுக்கு நன்மையை நாடி வியாபாரம் செஞ்சாங்களோ அந்த வியாபாரிகளை தவிர இவங்க மட்டும் தப்பிச்சு கொள்வாங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இது வியாபாரம் செஞ்சு அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடத்தை அடைகிற ஆட்கள். மறுபக்கம் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன்னா. அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன்னா. எந்த வியாபாரிகளிட்ட ரெண்டு தன்மைகள் இருக்குதோ, வியாபாரம் பண்றவர் பெரியவராய் கேளும், நாட்டிலே பெரிய வியாபாரி, மக்கள் அவரை வாயால பார்க்கிறாங்க, பிரச்சனை இல்லை, பெரிய வியாபாரியாய் கேளும். அல்லது பொட்டி கடை போடக்கூடிய சாதாரண ஆளாய் கேளும். பெருசு சிறுசல்ல விஷயம், அல்லாஹ் ஆள்ட நடத்தைய பார்க்கிறாங்க. சொன்னாங்க வியாபாரி உண்மையே பேசுறார். சில வியாபாரிகளுக்கு உண்மை பேசுற 10ல் 1 உண்மை, 9 பொய். அந்த வியாபாரியால வேலை இல்லை. பாவிச்சிக்கிற வார்த்தையை பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தாஜிரு சாதிகன்னு சொல்லவும் இல்லை, உண்மை பேசுற வியாபாரி என்றல்ல, அஸ்ஸதூக். அரபு படிச்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, சதூக் என்றது ஃபவுல் வஸன், முபாலகாவுடைய வஸன். அதிகமாக உண்மை பேசுற வியாபாரி, அவருடைய வாயால நிறைய வரணும் உண்மை, தொடர்ந்து உண்மையை பேசணும். இரண்டாவது தன்மை அல் அமீன், நம்பி அவர்கிட்ட பொருள் உண்ட வாங்கலும் ஆயிக்கணும், அவருக்கு ஒரு பொருளை நம்பிக்கையோட கொடுக்கலும் ஆயிருக்கணும், காசு அவருக்கு நம்பிக்கையோட கொடுக்கலும் ஆயிக்கணும், கடன் கொடுக்கிற நேரம் நம்பிக்கையோட கொடுக்கலும் ஆயிருக்கணும். நம்பகத்தன்மையை பாதுகாக்கிறவர். சிதுக்கும் அமானத்தும். மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வியாபாரிகள் இருக்கிறாங்களே இதுக்கு மிச்சம் போராடணும். பஜார்ல உண்மையோட நடக்கிறது, அமானிதத்தை பேணி நடக்கிறதுக்கு பெரிய ஈமானோனும். பறிஞ்சிடும் அது. பஜார் அதுக்குள்ள இடம் அல்ல, போட்டி போட்டுக்கொண்டு சம்பாதிக்கிற இடம், உனக்கு எனக்கு என்று இழுப்பறியாக இருக்கிற இடம், ஏண்ட கஸ்டமர் அவனுக்கு பெய்திருவான் என்று பயத்தோடு நடக்கிற இடம். அங்கெல்லாம் உண்மை பேசி நம்பிக்கையோடு நடக்கிறது பெரியொரு முஜாஹதா, அது பெரியொரு தியாகம். அதனால் அல்லாஹ் கூலிய பெரிசா வச்சுக்கிறான். கூலி என்ன கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வியாபாரிகளை அல்லாஹு தாலா நபிமார்களோடு எழுப்புவான். இருந்தாரு பஜார்ல, சில்லறை கடை போட்டு கொண்டிருந்தாரு, மீன் வியாபாரியா இருந்தாரு, பலகையை வெட்டி கொண்டிருந்தாரு, இறைச்சி கடையில மாடு அறுத்து கொண்டிருந்தாரு. எழும்புறாரு நபிமாரோட, எழும்புறாரு நபிமாரோட. சில நேரம் மஸ்ஜிதுல முன்சஃபில இருந்தவரு அவர் வேற எங்கேயும் எழும்புவார். பஜார்ல அமானிதத்தையும் உண்மையும் பாதுகாத்த யாவரி நபிமாரோடு எழுப்பி நிற்பாராம். மான் நபியின். இரண்டாவது சொன்னாங்க, நபிமாருக்கு பிறகு ஆக பெரிய ஈமான்தாரிகள் சித்தீகீன்கள், அவங்களோட நிற்பாங்க. வஷுஹதா, இஸ்லாத்துக்காக உயிரை கொடுத்த அந்த அறப்போர் செய்த சுஹதாக்களோட நிற்பாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ரெண்டும் ரெண்டு பக்கம்.
எனவே இஸ்லாம் உத்தியோகங்கள் செய்கிறதை விட, ஹதீஸுடைய கருத்து என்ன காட்டுதுண்டா, ஜொப் செய்கிறதை விட வியாபாரம் செய்கிறத ரசூலுல்லாஹ் விரும்புகிறான். எங்களுக்கு விருப்பம் ஜொப் தானே. ஏன் ஜொப் விருப்பம்? சும்மிந்தாலும் கிடைக்கும், பென்ஷன் கிடைக்குமே, அதனால் எல்லாரும் தேடுற ஜொப் உண்டு. மேலான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்களும் சாப்பாடு தின்னோணும், உடுப்புகளை உடுக்கணும், ஊடுகளை கட்டணும், அல்லது கூலிக்கு ஊடு எடுக்கணும், இதெல்லாத்துக்கும் கையில காசோணுமே, அதிலையும் காசு அல்லாவுக்கு மிச்சம் விருப்பமான வழிகளில் கிடைச்சாதான் பிரச்சனை இல்லாம சந்தோஷமா ஈக்கலும். அதனால சஹாபாக்கள் வைத்து கேட்கிறாங்க, எந்த முறையில காசு சம்பாதிக்கிறது அல்லாவுக்கு ரொம்ப மனமாக தெரியும், துப்பரவாக தெரியும் யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. திர்மிதி, இப்னு ஹிப்பான் போன்ற கிதாபுகள்ல பதியப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ். ஐயுல் கஸ்பி அத்யப் என்று கேட்டாங்க. வியாபாரங்கள்ல ரொம்ப மனமானது, தையிபானது என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ் எக்ஸ்ட்ரா பண்ற, அல்லாஹ் கபூல் செய்யற தையிபான வியாபாரத்தை, இன்னல்லாஹ் லா யக்பலு இல்லா தையிபா, அல்லாஹ் கபூல் செய்யற மனமான ஹலாலானதை மட்டும் தான். அது முஸ்லிம் ரிவாயத். அதை வச்சு தான் கேட்டாங்க, அந்த தையிபான வருமானம் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கட்டம் சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, அமலுர் ரஜுலி பியதிஹி, ஒரு ஆள் சும்மா இருந்து கொண்டு வருமானம் வாரத்தை விட அவருடைய கையால உழைச்சி சாப்பிடுறாரு, கையால உழைச்சி சாப்பிடுறாரு, வேர்வை சிந்துறாரு, கொஞ்சம் உடலை அசைக்கிறாரு. சில மக்கள் எப்படி வீட்டுக்குள் இருந்து கொண்டு யோசிக்கிறாங்கண்டா, தொழில் இல்லை என்று நினைக்கிறாங்க. தொழில் இல்லாமல் அல்ல, தொழில் இருக்குது, உடலை அசைங்க. ரிசுக்குடைய கதவுகள், கோடான கோடி கதவுகள் இருக்குது, அசைரல்லே, அதனால மூடிப்பட்ட மாதிரி தெருப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனுஷன் அவன் கையால உழைக்கிறது அல்லாஹ்வுக்கு ஆக பிடிச்ச காட்சி, அல்லாஹ்க்கு ரொம்ப சந்தோஷம் அவங்கள பார்த்து. அது பிறகு ரெண்டாவது சொன்னாங்க, யாரு அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையில யாரெல்லாம் வியாபாரம் பண்றாங்களோ அவங்க எல்லாருடைய வியாபாரமும் தையிபுதான். வகுல்லு பைஇன் மப்ரூர், மப்ரூரான ஒவ்வொரு வியாபாரமும் ரெண்டாவது இடத்தை பிடிக்குதுன்னு சொன்னாங்க. மப்ரூரான வியாபாரம் என்றா என்ன? ஹஜ்ஜிலையும் சொல்றாங்க, மப்ரூரான ஹஜ்ஜி கூலி சொர்க்கம். பஜார்ல வந்து சொல்றாங்க, மப்ரூரான வியாபாரம் அல்லாஹ்வு பிடிக்கும் என்றாங்க. மப்ரூர் என்ற சொல்லுக்கு ஹதீசுக்கலை வல்லுநர்கள் 3 விளக்கம் கொடுக்கிறாங்க. யாருடைய வியாபாரத்தில் பொய் இல்லையோ, ஏமாற்றம் இல்லையோ, அல்லாஹ்வுடைய தீன் தடை செய்யாத பொருள்களை விற்பனை செய்யலையோ, இந்த 3 தன்மைகளும் மாறுபாடுகளும் இல்லாத வியாபாரம் தானாம் மப்ரூரான வியாபாரம். பொய் இருக்கப்படாது, ஏமாற்றம் இருக்கப்படாது, ஷரியத்துக்கு முரணான வியாபாரமாக இருக்கப்படாது. இந்த 3 பேணப்படும் என்றா அது மப்ரூரான வியாபாரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப பாருங்க, எல்லாரும் சம்பாதிப்போட சம்பந்தம், எல்லாருக்கும் தேவை. எல்லாரும் தொலாட்டியும், எல்லாரும் நோன்பு பிடிக்காம இருந்தாலும், எல்லாரும் சுன்னத்துகளை பின்பற்றாம இருந்தாலும் வியாபாரத்தில் அவ்வளவு பேரும் போறாங்க. பயான் பண்ணி பஜாருக்கு ஆள அனுப்ப தேவையில்லை, பயான் பண்ணாமலே போறாங்க. ஏண்டா அது மனுஷனுக்கு தேவைன்னு உணர்றாங்க. அவ்வளவு பேரும் போறாங்க, கொடுக்கல் வாங்கல் செய்யறாங்க, அல்லது கூலி தொழில் செய்யறாங்க, அல்லது அரசு உத்தியோகத்தை செய்யறாங்க, அல்லது தனியார் நிறுவனங்களை போய்த்து வேலை செய்யறாங்க. அதன் மூலமாக லாபங்களை அடைகிறாங்க, தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்றாங்க. அல்லாஹ் இந்த இடத்துல தான் சொல்றான், பிழையாக சம்பாரிச்சு மட்டும் தின்றாதீங்க. அல்லாஹ் சொல்றான், கிடைக்குதுன்னு எடுத்து இழுத்துட்டுற வானம், கிடைக்குதுன்னு சொல்லி அள்ளி பொக்கட்ட நிறக்க பைத்துடாதீங்க.
எடுத்த பிறகு நல்லதாக எடுத்தீங்கன்னா அதால வளர்றது எல்லாம் பரக்கத்தாகும். எடுக்கிற நேரம் பிழையா எடுத்தீங்கன்னா அதால பின்னால வாரதெல்லாம் முசீபத்தாயிடும். எடுக்கிற நேரம் கவனமாக எடுங்கன்னு சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். அல்லாஹ் சொல்றான், பிழையான முறையில பொருள்களை ஈட்டி சாப்பிட்டுடாதீங்கன்றான். பிழையான முறையில சம்பாரிச்சு தின்றாதீங்கன்றான். அப்படி தின்றண்டா இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராதி மின்கும், வியாபாரம் பண்ணி பிசினஸ் பண்ணி நீங்க சாப்பிடுங்க. அந்த வியாபாரம் எப்படி இருக்கணும்? ரெண்டு பேருக்கும் இடையில முழுமையான திருப்தியோட நடக்கிற வியாபாரமாக இருந்தாலே தவிர, நீங்க விற்கிற பொருள் பெருசா இருக்கலும் விற்கிற பொருள் சிறுசாக இருக்கலும் ரெண்டு பேருக்கும் இடையில பொய் இல்லாம, ஒளிவு மறைவு இல்லாம, ஏமாற்றம் இல்லாம, ஷரியத்துக்கு முரண் இல்லாம திறந்த மனதோட வியாபாரம் நடக்குதுண்டா 5 ரூபா லாபம் இருந்தாலும் அதுல கயிறு இருக்குது, பரக்கத் இருக்குது. குர்ஆன் செய்யக்கூடிய திருப்திகரமான வியாபாரம் இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏலான் செஞ்சிட்டாங்க, எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும், என்ன பெரிய பிசினஸ் படிச்சிருந்தாலும், என்ன பெரிய தலைப்பில் வியாபாரம் பண்ணினாலும், அவருடைய பிசினஸ்ல அவர் ஒரு லீடர் தலைவராக இருந்தாலும் பொய்யும் ஏமாத்தமும் வந்தா மண்ணா பைத்திருவார்னா அவர் எங்கட ஆள் அல்லண்டா. மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, யார் மற்றவருக்கு ஏமாத்தம் செஞ்சிட்டாரோ அவர் எங்கடவர் அல்லண்டா. யாரு ஏமாத்துறாரோ, மற்றவங்களுக்கு குழி வெட்டுறாரோ, மற்றவங்களை மாடென்னும் அவரை மனுஷனும் நினைச்சு கொண்டிருக்கிறாரோ, பஜார்ல வாரவங்க எல்லாரையும் தலைய தடவி அவருடைய காரியங்களை சாதிக்கிறாரோ, எங்களை சேர்ந்தவர் அல்ல, பின்னால அவர் அல்லாஹ் பிடிக்கிற நேரம் அழுது ஒன்றுமே ஆகாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக கண்ணியமானவர்களே, நாங்க பயான்கள்ல பார்க்கணும் என்னண்டா, எங்கட வியாபாரங்கள் வருமானங்களை எப்படி அமைச்சு கொள்ள சொல்லி அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி இருக்கிறாங்க. நாங்க எவ்விடத்துல தவறுடுறோம், எவ்விடத்தை சரி பண்ணிக்கிறோம். பிசினஸ் படிக்கிறது பயானு வர தேவையில்லை, பஜார்ல இறங்கினாலே பிசினஸ் படிச்சிருக்கோம். அதுக்கு கலிமாவும் தேவையில்லை. கலிமா இல்லாதவனே நிறைய வியாபார முறைகளை வச்சிருக்கிறான், எங்களை விட துல்லியமா செய்கிறான். அது மிம்பரில் இருந்து பேச தேவையில்லை. நாங்க படிக்கணும், எங்கட அல்லாஹ்வும் ரசூலும் எங்களை சொன்ன முறை என்ன, நாங்க அதில எதை விட்டுட்டு பைத்திருக்கிறோம், எதை விட்டுட்டு போனதுனால எங்க பைத்து மோதி கொண்டிருக்கிறோம். இப்ப எதால எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்திருக்குது, இந்த வியாபாரத்தை கொண்டு அல்லாஹ்வை எப்படி அடையலாம், இதைத்தான் நாங்க பார்க்கணும். ஆகவே வியாபாரிகளுக்கு நாங்கள் சில முக்கியமான விஷயங்களை ஞாபகப்படுத்தணும். குர்ஆனில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 சூறாக்கள்ல 9 தடவை வியாபாரத்தை பத்தி பேசியிருக்கிறார். குர்ஆன்ல 7 சூறாக்கள்ல 9 தடவை வியாபாரத்தை பத்தி பேசியிருக்கிறார். அந்த வியாபாரத்தையும் 2 வகையான வியாபாரங்களை பத்தி பேசியிருக்கிறார். ஒன்று உலகத்தில் நாங்க செய்யற வியாபாரம், ஒரு பொருளை கொடுக்கிற எடுக்கிற லாபத்தை அடைகிற அந்த வியாபாரத்தை பத்தியும் பேசியிருக்கிறார். வியாபாரம் என்ற பெயர்ல மறுமையினுடைய வியாபாரத்தை பத்தியும் பேசியிருக்கிறார். அமல்களை செஞ்சு சொர்க்கத்தை வாங்குறது, சொர்க்கத்தை சம்பாதிக்கிறது, இதையும் குர்ஆன்ல திஜாரா வியாபாரம் தான் பேசியிருக்கிறார். ஆகவே பிசினஸ் பத்தி இஸ்லாத்துக்கு தெரியாமல் அல்ல, இஸ்லாம் எப்பவோ இதை பத்தி பேசித்தான் இருக்கிறது. நிறைய ஹதீஸுகளும் நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளும் வியாபாரத்தை பத்தி மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தான் இருக்கிறார். இதுல அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? முஸ்லிம் வியாபாரிக்கும் முஸ்லிம் அல்லாத வியாபாரியுடையும் நியத்தில வார வித்தியாசம் என்ன? 2 பேர் பஜார்ல கடை வச்சிருக்கிறாங்க, அல்ல 2 பேர் ஃபேக்டரி வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் களிமாவோட உள்ளவரே, மற்றவரே களிமா இல்ல. 2 பேரும் காலையில சாவியை தூக்கிட்டு போறாங்க. இவங்களோட மனசுல எப்படியான எண்ணம் வரும்?
எப்படியா என்ன வரணும்? முஸ்லிம் போறாரு, நான் இப்படி தூக்கிட்டு போய்த்து கடையை திறந்து கொண்டிருந்தா தான் ஏன் வேலை உலகத்தில் நடக்கும், ஏன் மனைவியில தேவைகள் பூர்த்தியாகும், ஏன் பிள்ளைகள தேவை பூர்த்தியாகும், ஏன் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். இல்லை என்றா ஏன் ரிசுக்கு நெருக்கடியாகும். அதுக்காகத்தான் போறேன் என்று இவர் நினைச்சாருண்டா, இதே நினைப்பு தான் களிமா செல்லாதொத்தர துறப்ப தூக்கிட்டு வராரே அவரோட கல்வியிலே அதுதான் இது. நான் அசைறத்தால தான் ஏன் தேவைகள் பூர்த்தியாகுது. இவருக்கும் அவருக்கும் என்ன டிஃபரெண்ட்? இவருக்கும் அவருக்கும் இடையில் என்ன வித்தியாசம்? இப்படித்தானே நாங்கள் இன்னைக்கு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நான் போனா தான் ஏதாவது ஆகும், நான் போகலைன்னா ஒண்ணும் நடக்காது, எங்களுக்கு ரிஸ்க் நின்று வைத்திரும், இப்படித்தானே போறோம். அடிப்படையில் சரி செய்யணும் இந்த இடத்தை தான். முஸ்லிம் போகணும் பஜாருக்கு எப்படி என்றா, நான் போறதால தான் ரிஸ்க் கிடைக்கும் என்று நான் போகல. அப்படி போனா அல்லாஹ்ட குர்ஆனுக்கு மாத்தமானால் நான் ஏன் ரப்பு சொல்லியிருக்கிறான், ஏன் ரிஸ்கை அவன் பொறுப்படுத்திக்கல. ஏன் ரப்பு சொல்லுகிறான், ஏன் புள்ளகளோட ரிஸ்கை அவன் பொறுப்படுத்திக்கல. நஹ்னு நர்சுகுக்கும் வ இய்யாஹும், நாங்க தான் உங்களுக்கும் ரிஸ்க் தாரோம், புள்ளகளுக்கும் ரிஸ்க் கொடுக்கிறோம் என்றான். ரிஸ்கை அவன் பொறுப்படுத்திக்குது. அப்ப நான் ஏன் பஜாரு போறேன்? நான் பஜாரு போறது அல்லாஹ் உலகத்தில இப்படி ஒரு நடைமுறைய சுன்னத்தை வச்சிருக்கிறான். காலையில சூரியன் வந்துதான் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கணும் ஃபர்ல் இல்ல, வேற வழிகள்ல ரப்புக்கு வெளிச்சம் கொடுக்கலும். ஆனா அப்படி ஒரு சுன்னத்தை வச்சிருக்கிறான், அப்படி ஒரு முறையை வச்சிருக்கிறான். அதுபோல உலகத்தில இப்படி ஒரு முறையை வச்சிருக்கிறதுனால அது ஒரு சுன்னத்தென்னும் ரசூலுல்லாஹ் சொன்னதுனால நான் போறேனே தவிர நான் போனா தான் ரிஸ்க் என்னத்துக்கு போகல. ஏண்ட பொடி தான் பஜாருக்கு மாவனல்ல டவுனுக்கு போகுதே தவிர ஏண்ட கல்வி பஜாரு போகல. ஏண்ட கல்வி இருக்குது அல்லாஹ்ட தர்பார்ல, ஏண்ட உள்ளம் இருக்குது அல்லாஹ்ட தர்பார்ல. ஏண்ட உடல் போகுது கொழும்புக்கு, ஏண்ட உடல் போகுது கண்டிக்கு, ஏண்ட உடல் போகுது மாவனல்ல டவுனுக்கு. உள்ளம் போகல, உள்ளம் இருக்குது ரப்புடைய வாக்குறுதிகள்ல, தவக்குள்ள இருக்குது, யக்கீன்ல இருக்குது. இப்படி போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பறவைகளை தார மாதிரி அல்லாஹ் ரிஸ்க் தருவானாம். திருமிதி ஷரீஃப்ல தெளிவாக பதியப்பட்டிருக்கிற ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, நீங்க அல்லாஹ்வின் மீது சரியான முறையில் நம்பிக்கை அமைச்சிருப்பீங்கண்டா. தவக்குல்ண்டா என்ன? உள்ளத்துல நம்பிக்கை இருக்குது, ஏன் ரிஸ்க் என் ரப்பு தருவான், இதான் தவக்குல். அப்படி நம்பின பலிக்காக ஒன்றுக்கும் போகாம வீட்டுக்குள்ள குந்தி கொண்டிருக்க சொல்லல, சொல்லிருக்கிற உதாரணமே எவ்வளவு அழகாய்க்குது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படி இருப்பீங்கன்னா லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தைர், பறவைகளை ரிஸ்க் கொடுக்கிற போல அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தந்திருப்பான். பறவைகளை பாருங்க, பறவைகள் சாப்பாடு வாயில வந்து புழும் என்று சொல்லி கூட்டுக்குள்ள இருக்கல, கூட்டுக்குள்ள இருக்கல, காலையில வெளியில போகுது, முயற்சி ஒன்று செய்யுது. ஆனா பறவைட கல்வியில என்ன, காலை சாப்பாடு இவருட தோட்டத்தில, பகல் சாப்பாடு அவருட தோட்டத்தில, ராவு சாப்பாடு இவருட வயல்ல என்று பிளான் உண்டு கிரி கொண்டா போகுது. காதர் ஹாஜியாருட அரிசி மூட்டையில வெள்ளை சாப்பாடு, முஹிதீன் ஹாஜியாருட ஹோட்டலுக்கு பின்னால் என்ன பகல் சாப்பாடு, பிளான் கிரி கொண்டா போகுது. அப்படி போகல. பறவைக்கு தெரியுமா, எனக்கு புகை சொல்லிக்குது, நான் வெளியாகி போறேன், ஏண்ட ரிஸ்க ஏண்ட ரப்பு வச்சிருக்கிறான். பறவைட உடல் பறக்குது, பறவைட கல்பு பறக்கல்ல, பறவைட கல்பு இருக்குது ரஸாக்குடைய அந்த ஹஸானால இருக்குது. இது போலதான் முஸ்லீம் போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
பறவைகள் எப்படி தக்து ஹிமாசா பசியோட காலையில காலியான வயிற்றோட வெளியில போகுது, வதரூஹு பிதானா ஒவ்வொரு நாளும் மாலையில வயிறு நிறைய தேவையான அளவு சாப்பிட்டு கொண்டு திரும்புறது போல ஒன்றுமே தெரியா சும்மா போறீங்க, அல்லாஹ்வை நம்பி போறீங்க. அல்லாஹ் எப்படி ஏற்பாடு செய்வான்? தேவைகளை பூர்த்தியாக்கி அந்தியில் அனுப்புவான். ஏன் பிரச்சனைகள் வருகுது? கல்வ சமக்கல நீங்க. இதனால 4 பேர்கிட்ட நாய் போல அலைஞ்சிட்டு காலையில காலையில 1000கணக்கு கடன்ல போனீங்க, அந்தியில லட்ச கடனாளியா திரும்பி வாரீங்க. சரி பண்ண வேண்டிய இடம் சின்ன இடம், ஆனா சமைக்கிறது சரியான கஷ்டம். உடஞ்ச கைய சமைக்கலும் லேசி, பறிபோன கண்ணை திருப்ப செய்யலும், உடஞ்ச தலைய திருப்பி செய்யலும், திரும்பின கல்வ சமைக்கிறதுக்கு சரியான கஷ்டம். எந்த நிமிஷத்தில் எங்க பெறலும் என்று தெரியா. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே கேட்டுக்கொண்டிருப்பாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப். சஹீல் புகாரில் இருக்குது, உள்ளங்களை பெறற்றவனே மறுபக்கத்தை பெரட்டிடாதே. உள்ளங்களை பெறற்றவனே சப்பித் கல்வி அலா தாஅதிக், ஓண்ட உள்ளத்தை ஓண்ட வழிபாட்டிலே ஸ்திரமாக்கு. சர்ரிஃப் கல்வி அலா தீனிக், என்ன உள்ளத்தை உண்ட தீனிலேயே உறுதியாக்கி வச்சிடு, வேற புறத்துக்கு திருப்பிடாதே. இப்ப யாவரிகள் உள்ளத்தை எவ்வளவு தூரம் நேர வச்சுக்கொள்ளணும், அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் தாரான். பாருங்க, சஹாபாக்கள் உள்ளங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி பண்ணினாங்க, யாவரிகள் உள்ளத்தை. இப்னு மாஜால இடம்பெறக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். மேலார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பஜாரில் இருந்து சில யாவரிகள் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க சின்ன சின்ன யாவரிகள், பஜார்ல பெரிய யாவரிகள் இருக்கிறாங்க, அவங்க நிறைய பொருள்களை விற்கிறாங்க, குறைஞ்ச விலைக்கு விற்கிறாங்க யா ரசூலல்லாஹ், அதனால எங்களுக்கு வியாபாரம் போகுதில்லைன்னா. பெரிய வியாபாரிகள் நிறைய ஐட்டம் இருக்குது, அவங்க நிறைய உள்ள சாமான்களை விலை குறைச்சி கொடுத்தா ஆட்கள் ஈ மொக்கிறது மாதிரி அவங்களோட கடை தான் போவாங்க. நாங்க 2-3 சாமான் வச்சு கொண்டிருக்கிறோம், எங்களோட கடைக்கு ஆள் இல்லை, இதனால யா ரசூலல்லாஹ் பிரைஸ் கண்ட்ரோல் ஒன்று கொண்டு வாங்க. பிரைஸ் கண்ட்ரோல் கொண்டு வர சொன்னாங்க. எல்லாரும் ஒரே விலைக்கு விற்கணும், அப்ப எல்லாருக்கும் ரிஸ்க் கிடைக்கும், அதான் நோக்கம். சஅயிர்லனா யா ரசூலல்லாஹ், கேள்வி நியாயம், மனுஷன் அப்படி கேட்கத்தானே செய்வாங்க. போற எல்லாருக்குமே வியாபாரம் நடக்குமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இவங்க பிரைஸ் கண்ட்ரோலால ரிஸ்க் கிடைக்கும்னு நம்பிக்கை வருது போலிக்கு. முதலாவது இந்த வியாபாரிகள உள்ளத்தை மறந்து போடணும். சொன்னாங்க, சஹாபாக்களே, ரிஸ்க் எனக்கு இயலாது, ரிஸ்க கண்ட்ரோல் பண்ண. ஒரு ஆளுக்கு ரிஸ்க கொடுக்கிறதும் இன்னொரு ஆளுக்கு கொடுக்காம கட்டுப்படுத்தி வைக்கிறதும் ரப்பட தீர்மானம். இன்னல்லாஹ ஹுவல் முஸஅஇர், பொருள்களுக்கு விலையை நிர்ணயிக்கிறவன் அல்லாஹ். அல் காபிதுல் பாசித், அவன் செலால்களுக்கு கொடுக்காம இருக்க பிடிக்கி வச்சிருக்கிறான், செலால்களுக்கு விரிவாக கொடுத்து வச்சிருக்கிறான், அது அவன் தீர்மானம், நீங்க அதை பொருந்திக்கோங்க என்று அவங்கள தர்பியா செஞ்சு சஹாபாக்கள் அனுப்புறாங்க. சஹாபாக்கள் உள்ள யாவரிகளுடைய எண்ணத்தை, ஈமான, தவக்குல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி செய்றாங்க. ஒரு ஆள் போயிட்டு அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மக்காவோட தலைவராக இருந்தாங்க, தாபீன்கள்ல மிக முக்கியமானவங்க. இவர்கிட்ட போயிட்டு கல்யாணம் முடிக்கிறது மஷூரா கேட்டாரு. ஒழுங்கான வருமானங்கள் இல்ல, கல்யாணமும் பேசி வராங்க, என்ன செய்ய, கல்யாணம் முடிச்ச பிறகு வாழ்க்கையில நெருக்கடிகள் வருமேன்னு கேட்டாங்க. அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, திருமணம் முடிக்க முன்னால நீங்க எந்த பெண்ணை முடிக்க போறீங்களோ, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவளோட வாப்பட வீட்டில வச்சு அந்த பெண்ணுக்கு ரிஸ்க் கொடுத்து கொண்டிருந்தான். வாப்ப கொடுக்கல, வாப்படர் வீட்டுக்குள்ள வச்சு அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்து கொண்டிருந்தான். முடிச்ச பிறகு நீங்க ரிஸ்க் கொடுக்கறல்ல, அதே ரப்பு உங்களோட வீட்டுல வச்சு ரிஸ்க் கொடுக்க போறான். அதனால நீங்க அலட்டி கொள்ளாதீங்க,
நீங்க திருமணம் முடிங்க, அவளுக்கு அந்த வீட்டில் கொடுத்த ரிசுக்கு கொடுத்த ரப்பு உங்களோட வீட்டில் வச்சு உங்களுக்கு ரிசுக்கு தருவான். வியாபாரிகள நிறைய தவறுகளை சரி செஞ்சு கொள்ளையிலும் இந்த இடத்தை சீர் பண்ணினா ஏன் ரிசுக்கு முடிவாகி விட்டது, புதுசா முடிவாகிறல்ல, முடிவான ரிசுக்கு தான் வந்து கொண்டிருக்குது. அதை ஹலாலான வழியில எடுக்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணணும். நான் ஓடுறதால தான் ரிசுக்கு கிடைக்குதுன்னு இல்ல, அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். இதை சரி பண்ணினா இருக்குதே நிறைய விஷயங்கள் சீராகிற. நிறைய விஷயம் என்ன, பொய் செல்ல வேண்டிய தேவை வராது. ஏன் ரிசுக்க பொய் சொல்லி இருக்கணுமா, அடுத்த கடைக்காரனோட பொறாமப்பட தேவையில்லை. ஆமன்து பில்லாஹ் சொல்லிக்கிறாரு, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி, நம்பிக்கை கொண்டதாக சொல்றாரு. வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹ், நலவு நடந்தாலும் கெடுதி நடந்தாலும் கிடைச்சாலும் தட்டிப்பட்டு போனாலும் அல்லாஹ்ட தீர்மானம் என்று நம்பி இருக்கிறேன் என்றாரு. ஆனா இவரடே மாதிரி ஒரு கடைய பக்கத்தில் ஒருத்தன் போட சொல்லே இவருக்கு நெருப்பெரியுது. நான் போட்டிக்கிற கடையே முன்னுக்கு மொத்தம் போடுறான், நான் போட்டிக்கிற கடையே வலது புறத்துக்கு மொத்தம் போடுறான். நெருப்பெரியுது, ஏறியுது, ஏண்டத்தை அவன் தின்ன போறான். குறைபாடா இல்லையா? ஈமான் சரி வந்திருந்தா இந்த பொறாமையே வராது. வலதில் இடதில் இல்லை, மேலேயும் கீழேயும் கூட போட்டுக்கோ, பிரச்சனை இல்லை. உனக்குள்ள ரிசுக் உனக்கு வரும், எனக்குள்ள ரிசுக் எனக்கு வரும். பொறாம வர தேவையில்லை, அவனை வெட்ட தேவையில்லை, அவன் கஸ்டமரை இங்க கூப்பிட்டு எடுக்க தேவையில்லை, வாரவனுக்கு ஏமாத்தி கொடுக்க தேவையில்லை, அவனுக்கிட்ட விலை கூட நான் குறையத்தாரன்னு சொல்ல தேவையில்லை. சண்டையே நின்றுடும். இந்த தவக்குள்ள சைட் சீராக்கப்பட்டான். இது வியாபாரிகளிட்ட முதலாவது சீர் செய்யப்பட வேண்டிய விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது பகுதி தான் பொய் சொல்லக்கூடாது. வியாபாரத்தில் இருக்கிற ஆகப்பெரிய முசீபத்தான் பொய்ய சொல்றது. பொய், ஏமாற்றம் ரெண்டையும் சேர்த்தியே சொல்றேன். வியாபாரிகள் ஒரு நாளும் தப்பித்தவர் யாவதே, முஸ்லிம் வியாபாரிகள் நல்லா ஞாபகம் வைங்க, நீங்க ஒரு நாளும் பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறதால அல்லது ஒரு மனிதனை ஏமாற்றி கூடுதலாக லாபம் அடைய நினைக்கிறதால அந்த கிடைக்கிற காசை கொண்டு வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது. 1000 தடவை சத்தியம் பண்ணி சொல்லி வாழ்க்கை கிடைக்காது. ஹராம் அந்த வியாபாரம், அல்லாஹ் விரும்பாத வியாபாரம். நீங்க உங்களை சுடக்கூடிய நெருப்பை தூக்கி போட்டுக் கொள்றீங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். சஹீல் புகாரியில் இடம் பெறுகிறது. மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பிசினஸ் ஒன்று நடக்குது. ஒரு பிசினஸ் நடக்குது. சின்ன வியாபாரமாய்க்கேலும் பெரிய வியாபாரமாய்க்கேலும் 2 பேரு கிடைக்கல, கொடுக்கல் வாங்கல் நடக்குது. இவங்க 2 பேருமே ஃபைன் சதகா, 2 பேருமே தொடர்ந்து உண்மைய பேசுறாங்க. விற்க வாரவரும் அவர் கொண்டு வந்திருக்கிற பொருளை உடைச்சி சொல்றாரு, இது இப்படித்தான் என்றாரு. வாங்குறவரும் விலகலை மறைச்சி ஏமாத்தி வந்த மண்டையில தலப்பா கெட்டேலும் அப்படி என்று ஏமாத்தாம தொடர்ந்து பேசி வைக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இடத்துல கிடைக்கிற லாபங்கள் குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் 2 பேர் லாபத்திலையும் பரக்கத் செய்றான். பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா, இது சஹீஹ் புகாரில ரிவாயத், சஹீஹான ரிவாயத். அவங்க 2 பேர் வியாபாரத்தில் பரக்கத் செய்யப்படும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல நின்று ஒவ்வொரு வியாபாரியும் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க கடையில இருந்து ஒரு பொருள் ஒருத்தருக்கு விற்கிறீங்க, உண்மையை பேசினதுனால லாபம் கிடைக்கிது 50 ரூபா. பொய்ய சொல்லி இருந்தா ஒரு துண்டுக்கு 500 அடிக்க இருந்துச்சு. பொய்ய சொல்லி இருந்தா, ஏமாத்தி இருந்தா, லேபலை மாற்றி ஒட்டி இருந்தா, வெடிப்பு போன இடத்த பெயிண்ட பூசி மறைச்சிருந்தா 500 ரூபா அடிக்க இருந்துச்சு. உண்மையை காட்டினதுனால 50 ரூபாய்க்கு போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
இந்த 50 ரூபாய் இருக்குதே, இதைத்தான் நீங்க எடுத்துக்கொண்டு போறீங்க. அந்த 50 ரூபாவால புள்ளகளு மாவை வாங்குறீங்க. ரசூலுல்லாஹ்ட வார்த்தைகள் சின்னது, அதிலுள்ள கருத்துகள், அதில் மறைஞ்சிருக்கிற கருத்துகள் ஆழமானது. இதனால தான் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்ட பேச்சுகள் ஜவாமிஉல் கலிம்ல உள்ளது. சின்ன வார்த்தைகளை பேசுவாங்க, ஆழமான அர்த்தங்கள் உள்ளுக்கு மறைஞ்சிருக்கும். இதால பைத்து அரிச வாங்குறார், கறிய வாங்குறார், இறைச்ச வாங்குறார், கோழிய வாங்குறார் 50 ரூபாவால. 10 கறி வாங்காம 2 கறியை வாங்கிக்கணும் போறாருன்னு வைங்க. இதை கொண்டு வைத்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா மனைவி மக்களோட அல்லாஹ் மிகப்பெரிய முஹப்பத்தை உண்டாக்குவான். இவரை திருப்திப்படுத்துற மாதிரி மனைவி இருப்பா. வீட்டுக்கு போகுது, கடையிலிருந்து பரக்கத் போகுது. 50 ரூபா 100 ரூபா வெல்ல போன இவர் வீட்டுக்கு தூக்கிட்டு போறார் பரக்கத்தை. அந்த வீட்டில் மனைவியோட பொஞ்சாதியோட கோரி வரையலா சந்தோஷம் வரும். சொல் வார்த்தை கேட்கக்கூடிய புள்ளகளை எல்லாம் உருவாக்குவான். இந்த காசை கொண்டு வைத்து புள்ளகள கல்வி செலவழிக்கிறார். புள்ளகளை பத்தி ஆசிரியர்கள உள்ளத்தில அல்லாஹ் நல்லெண்ணத்தை உண்டாக்குறான். புள்ளகள நல்ல தன்மைகள் எல்லாரோட முன்னாலே வெளிப்பட்டு முழு மக்களும் இவருட புள்ளகள் என்று பாராட்டுறாங்க. எதிர்பாராத நற்குணங்கள் புள்ளகள்கிட்ட வெளியாகுது, நல்ல திறமைகள் வெளியாகுது, ஆற்றல்கள் வெளியாகுது, இபாதத்து வெளியாகுது, பிள்ளைகள்கிட்ட வெக்கம் வெளியாகுது, பிள்ளைகள்கிட்ட இருக்கிற ஒழுக்கம் வெளியாகுது. இந்த காசை கொண்டு போய் இந்த பள்ளியில போட்டா பள்ளியிலே மக்களுக்கு இடையில முஹப்பத், ஸ்கூல்ல போட்டா அங்கேயும் முஹப்பத், மதரசால போட்டா அந்த மதரசால பரக்கத் உண்டாகுது. எங்கிருந்து எடுத்தாரு? பொய்யையும் ஏமாற்றத்தையும் விட்டு 500 ரூபாய் கிடைக்கிற இடத்துல 50 கிடைச்சாலும் பரவாயில்லை என்று உண்மையை பேசி தொடர்ந்து பேசி வியாபாரம் பண்ணினார். பரக்கத் எல்லா இடத்துக்கும் பங்கிடப்படுது. ஒரு நிமிஷத்துல வியாபாரம் எங்க எல்லாம் அதில் அசராத் படுதுன்னு பாருங்க. மேலான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுக்கு மாற்றமாக 2 பேருமே பொய்ய விளையாடுறாங்க. கதிபா ஒண்டோ விற்க வந்தவர் பொய்ய சொல்லி விற்கிறாரு, அந்த கடையில இவ்வளவுக்கு தாரான்னு சொன்னாங்க என்று பொய்ய சொல்றாரு. அல்லது விற்க போறவரு அவருடைய தலையில பொய்ய சொல்லி கெட்ட போறார். அல்லது ஒருத்தர் உண்மையை பேசுறார், மற்றவர் பொய்ய சொல்றார். அதால பெரிய லாபத்துக்கு விற்கிறார். 30,000 லாபம், 50,000 லாபம், 5 லட்சம் லாபம், 10 லட்சம் லாபம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஹிகத் பரக்கத்துஹுமா. 5000 ரூபாய் தாள் கூட காசி வரும், சேப்புக்கு அட்டியாக வரும், அக்கவுண்ட்ல வந்து விழும் பெரிய தொகை. ஆனா தொகை இருக்கும், அதில் இருக்கிற பரக்கத் அழிக்கப்படும் சொன்னாங்க. பரக்கத் அழிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? 10 கறியை கொண்டு வருவாரு, அதை திண்டுட்டு ராவெல்லாம் பொண்டாட்டியோட சண்டை. 10 கறியை கொண்டு தின்னுட்டு ராவெல்லாம் பொண்டாட்டியோட சண்டை. முந்தினவர் 2 கறியத்தான் கொண்டு போனாரு, பல நாள் சந்தோஷம். ஒரு இடத்துல மகளுக்கும் மருமகனுக்கும் இடையில பிரச்சனை, வருமான பிரச்சனை. இப்ப நாங்க சமாதானம் பேச போய்த்திருந்தேன். யார்கிட்ட போனோம்? மாமாட்ட கூட்டிக்கணும் போய்த்திருக்குது. மாமன் சொல்றாரு, ஹஜ்ரத் எனக்கு ஒரு நாளைக்கு கடையில தார, அப்ப 15 வருஷத்துக்கு முந்தி, ஏன்னா கடையில தார 200 ரூபா. அந்த 200 ரூபாயும் கொண்டு வந்து நானும் மனைவியும் அடுத்த பிள்ளைகளும் சந்தோஷமா தின்னுட்டிக்கிறோம். இவங்க 2 பேரும் 500 ரூபாய் லாபம் கிடைச்சு அடிச்சு கொள்றாங்க. வாப்ப 200 ரூபாவில சந்தோஷம் பண்றாரு. பார்த்தா இவருடைய வியாபாரத்தில் 500 ரூபாவோட முசீபத் வருது, அவருடைய 200 ரூபாவோட பரக்கத் போகுது. இதுதான் வித்தியாசம். இந்த ஹக்கீகத்தை விளங்கிக்கோங்க. எப்ப பொய்யும் ஏமாத்தமும் எந்த கடைக்குள்ள இருக்குதோ அந்த கடையிலிருந்து வீட்டுக்கும் ஊருக்கும் முசீபத் பங்கிடப்படுது. எந்த கடையில், எந்த வியாபார நிலையத்தில் உண்மையும் நம்பிக்கையும் இருக்குதோ அந்த இடத்திலிருந்து ஊருக்கு பரக்கத் பங்கிடப்படுது. இதான் சஹீஹ் புகாரியோட ஹதீஸ் விளக்கம். உண்மையை பேசி பழகும். அப்படி இல்லை,
சில முதலாளிமாரும் பார்க்குற ஈமான்ல பலகீனம் உள்ளவங்க நல்ல ஏமாத்தி பொய் சொல்லி தலையில கெட்டுறவன் தான் நல்ல சேல்ஸ்மேன், நல்ல பெரிய பெரிய பொய் விடுறவன். அவங்க தான் முதலாளிட்ட முதலாம் இடம் இருக்கு. பெருசா ஏமாத்துறவன் அட எங்களை விட இவன் மாஸ்டர் ஆயிக்கானே, நாங்களே இப்படி பொய் சொல்லல, இவன் பெரிய விடுறானே, சந்தோஷம். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சஹாபாக்கள்ட ஒரு யாவரத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். 2 சஹாபாக்கள், உக்பத் இப்னு நாஃபிஅன்னு நினைக்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் இன்னொரு சஹாபியும் பார்ட்னராக வியாபாரம் பண்ணினாங்க. பார்ட்னர் வியாபாரம். என்ன வியாபாரம்? வைக்கல் பிசினஸ். நீங்க நினைப்பீங்க சஹாபாக்கள் அந்த வைக்கலா இந்த வைக்கலா இருந்துச்சு. அப்ப இருந்த வைக்கல் ஒட்டகம், குதிரை, கழுதை, அந்த வைக்கல். இந்த மோட்டர்ல ஓடுற ஜாதி இல்ல, அந்த ஜாதி வைக்கல். 2 பேரும் சேர்ந்து வித்தாங்க. எல்லா வியாபாரத்திலையும் எல்லா பொருள்களையும் நல்லது வாரது போல கெட்டதும் வாரதானே. ஒட்டகத்திலே மீகிது எத்தனையோ குறைபாடுள்ளது. சில ஒட்டகங்கள் இருக்குது, எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாகம் போறல. சில வாகனங்கள் இருக்குது, முதலாளிமார் சொல்லுவாங்க யானை வளர்க்க மாதிரி, எவ்வளவு டீசல் அடிச்சாலும் போதா, எவ்வளவு பெட்ரோல் அடிச்சாலும் போதும், யானை வளர்க்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒட்டகங்கள் இருக்குது. அப்படி ஒட்டகத்தை வாங்கிக்கொண்டு போனா பாலைவனத்தின் நடுவில் ஈந்திரும் தண்ணி இல்லைண்டா, போனவரும் சேர்ந்து கபரு போவாகும். மக்கள் எடுக்கிறது பயம். ஆனா பார்வைக்கு அழகான வெள்ளை நிற ஒட்டகம். அது வளமையாக ஆட்கள் வந்தோன்னே இந்த ஒட்டகத்தை தான் பார்க்கிறமே, குறையுள்ளத்தை தான் ஷைத்தான் கவர்ச்சியா காட்டுறான். வாரவங்க எல்லாம் பாஞ்சு பிடிக்கிற இதைத்தானோ, நல்லா ஐக்குது, எவ்வளவு விலை என்ன. இவர் சொல்வாராம், நல்லா தான் ஐக்குது, ஆனா இப்படி ஒரு குறைபாடு இல்லை. குறைய சின்ன எடுப்பான சரி எடுக்கிறல்ல, எல்லாம் அதை விட்டுட்டு மற்றத்தை தான் வாங்கிட்டு போறேன். ஒரு நாள் வளமையாக இருக்கிற சஹாபி ஒரு தேவைக்காக வெளியே போய்த்திருந்தார். மற்ற பார்ட்னரை விட்டுட்டு போய்த்திருந்தார். சும்மா கதை புஸ்தகத்தில் வந்ததல்ல, புகாரி ஷரீஃப்ல கிதாபுல் பைஇல் இருக்கிற சம்பவம் இது. அடுத்த சஹாபியை விட்டுட்டு போய்த்திருந்தார். அந்த நேரம் பார்த்து மஸ்ஜிதில் இருந்து வயதாலியான ஒரு சஹாபி ஒட்டகம் வாங்க வந்திருந்தார். அவரும் வந்த உடனே அழகா இருக்குதுன்னு இந்த ஒட்டகத்தை பிடிச்சாரு. பிடிச்சா எவ்வளவு விலை? 5000 திர்ஹம். அவருக்கும் தெரியும், புதிய பார்ட்னருக்கும் தெரியும், இன்ன குறைபாடுள்ள ஒட்டகம் தான். அவரு சொல்லல. 5000 திர்ஹத்தை கொடுத்து சந்தோஷமா எடுத்துக்கொண்டு போய்த்தாரு. அந்தில வாராரு பழையவர், பார்த்தாரு இவ்வளவு நாளும் வில்படாம ஸ்டாக்ல இருந்த அந்த ஒட்டகத்தை காணல்லேண்டா. சொன்னார் அல்ஹம்துலில்லாஹ், ஒத்தட தலையில கட்டிட்டேன்னு சொன்னாரு. கட்டிட்டீங்களா? யாருக்கு பாப்பா? எவ்வளவுக்கு வித்தீங்க? 5000 திர்ஹத்துக்கு வித்தேன். குறைக்குன்னு சொன்னீங்களா? அவர் சொன்னா பைத்தியமா, குறைய சொன்ன எவன் எடுப்பானா? எங்கட டோக்ல பேசிக்கவரு குறைய சொன்னா யார் சரி எடுப்பானா? இவர் சொன்னாராம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வியாபாரத்துக்கு இன்றைக்கு நெருப்பு வச்சுட்டீங்க. நீங்க அழகா ஓடிக்கொண்டிருந்த எங்கட கடைக்கு இன்னைக்கு நீங்க நெருப்பு வச்சுட்டீங்க. எங்கட கடையை மண்ணாக்குற வேலை பண்ணிட்டீங்க. யாருக்கப்பா வித்தீங்க? சொன்னாரு, மஸ்ஜிதில் இருப்பார் முன்னுக்கு, வயசாலி, கொண்ட பழுத்தவர். அவரா? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாரு, வாங்க காசு எடுங்க, 2 பேரும் போவோம் பள்ளிக்கு. போனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. வெளியில கூப்பிட்டு சொன்னாங்க, மன்னிச்சுக்கோங்க, நீங்க அழகான ஒட்டகம்னு வாங்கி கொண்டு வந்தது இப்படி குறைபாடுள்ள ஒட்டகம், அதனால காசை தாரோம், ஒட்டகத்தை திருப்பி தாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, சரி ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு போங்க, காசை தாங்கன்னு சொல்லிட்டு திருப்ப நின்று சொன்னாங்க, நானே விரும்பி வாங்கினது தானே, அதனால அது உங்களுக்கு ஹலாலாகவே இருக்கட்டும், நீங்க காசை எடுத்துக்கொண்டு போங்க, நான் இதை திருப்தியாக எடுத்துக்கொள்றேன்னு சொன்னாங்க. இப்பதான் அவர் சொல்றாரு, ஹராமாக வந்து எங்களை நாசமாக்க இருந்த 5000 நாங்க செஞ்ச இந்த தௌபாவுடைய ஒரு முயற்சியால அல்லாஹ் ஹலாலாகவே தந்துட்டான். அவரு பொருந்திட்டார். இதுதான் சஹாபாக்களோட வியாபாரம்.
சஹாபாக்கள்கிட்ட இருந்த பிசினஸ் இதுதான். அவங்க வியாபாரம் பண்ணினது வெறுமனே லாபத்தை நோக்கமாக வச்சல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரிஸ்க் எழுதப்பட்டுட்டு அது வருகுது. சஹாபாக்கள் வியாபாரத்தை பாவிச்சாங்க. அதன் மூலம் தன்ன நல்ல குணத்தை அடுத்த மக்களுக்கு காட்டி இஸ்லாம் இவ்வளவு உயர்ந்த மார்க்கம் என்று உள்ளுக்கு எடுக்க அந்நியர்கள் எல்லாரும் வந்து எங்களை பள்ளியை பார்த்து ஹிதாயத்து கிடைக்கிறல்ல, எங்களோட அவங்களுக்கு புலங்க கிடைக்கிற இடம் வியாபாரம். அங்கதான் எங்கட இஸ்லாத்தை காட்டணும், அங்கதான் எங்கட புகாரிய காட்டணும், அங்கதான் எங்கட முஸ்லிம காட்டணும், அங்கதான் எங்கட சியாவு சித்தாவை காட்டணும். ஹிதாயத்து கிடைக்கிற இடம். யூனுஸ் இப்னு அப்துல் ஆலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத் அவங்க. யூனுஸ் இப்னு அப்துல் ஆலா அஸ்-ஸதஃபி இவரும் கடை வச்சிருந்தார். யமன்ல இருந்து ஷாமில் இருந்து பிடவகள் கொண்டு வருவார். நல்ல அழகான உடுப்பு கொண்டு வருவார். சில உடுப்புகள் இருக்குது 400 திர்ஹம், சில உடுப்புகள் இருக்குது 200 திர்ஹம் பெறுமதி. ஒரு நாள் யூனுஸ் இப்னு அப்துல் ஆலா மஸ்ஜிதுக்கு போய்த்திருந்தார், அல்லது ஒரு தேவைக்கு போய்த்திருந்தார். மற்றவர் வியாபாரம் செய்கிறார். காட்டரபி ஒருவர் வந்து அவருக்கு ஒரு உடுப்பு நல்லா பிடிச்சிருச்சு. அவர் கேட்டார் எவ்வளவு விலை என்று. கடையில் இருந்தவர் சொன்னார் 400 திர்ஹம் என்றார். உண்மையில் அதோட பொறுமதி 200 திர்ஹம். இவர் அந்த கவர்ச்சியில சிலாக்களிக்கு தேடி கொண்டு தெரிஞ்ச பொருள் ஒன்று கிடைச்சி வந்தோன்ன இவனுக்கு 1000 ரூபாய் சொன்னாலும் எடுப்பான். என்ன அடிக்கிறதானே, தலையில தலைப்பா கட்டுறதானே. அந்த மாதிரி 400 இவர் சொல்லி விட்டார். அவரும் 400 கொடுத்து பாவம் எங்கேயோ கிராமத்திலிருந்து வந்த மனுஷன் 4 கடையில ஏறல்லவரே வந்த பசந்து கண்ணு பட்டத்துக்கு எடுத்துட்டாரு. எடுத்துக்கொண்டு போற நேரம் யூனுஸ் இப்னு அப்துல் ஆலா வந்தாங்க. வந்து கேட்டாங்க, நீ இதை எவ்வளவுக்கு எடுத்துக்கொண்டு போறாய்? 400 திர்ஹத்துக்கு எடுத்தேன் என்றார். அல்லாஹ்வின் சத்தியமாக விலை அதிகமா எடுத்திருக்கிறாய், இதுல பெறுமதி 200 திர்ஹம். என்ற வியாபாரம் நிலையந்தாது. 200 எடுத்துக்கொண்டு அடுத்த 200 நீ வாபஸ் எடுத்துக்கொண்டு போனார். இந்த காட்டரபி சொன்னாரு, இல்ல எங்கட ஊர்ல இது 500 திர்ஹத்துக்கும் கிடைக்காது, 500க்கும் கிடைக்காது, அதை விட விலை இது, நான் திருப்தியோடு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். யூனுஸ் இப்னு அப்துல் ஆலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த வேலை பார்க்காதே, எனக்கு இப்படி வியாபாரங்கள் விருப்பம் இல்லை. மனுஷனை ஏமாத்தி அவன் ஆர்வங்களை அவங்களுக்கு இருக்கிற தேவைகளை பயன்படுத்தி அதை நாங்க எங்கட லாபத்துக்கு பாவிக்கிறது நாங்க விரும்பல. இந்த அப்படி 200 திர்ஹம் உடுப்பை எடுத்துக்கொண்டு போன்னு. இத எங்கட முன்னோர்கள்ல வியாபாரம். இதனால யகீன சரி செஞ்சா இப்படியான வியாபாரங்கள் பண்ணிடும். இந்த வியாபாரிகள் தான் சொர்க்கவாதிகளாக கியாமத்தில் எழும்புவாங்க. சஹாபாக்கள பொருளாதார வழிகளை நீங்க பாத்தீங்கன்னா தலைக்கே படுதில்லை. ஏன்? அவங்க பேராசையில வியாபாரம் பண்ண போல, கோடியா தேடணும், துனியாவை அனுபவிக்கணும் என்ற ஹவாவில் இறங்கல்ல. அப்படி இறங்கின அவங்க எல்லாருக்கும் பிரச்சனை. சஹாபாக்கள் துப்பரவா இறங்கினாங்க. சுமார் உதாரணத்துக்கு பாருங்களேன், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால இருந்த பெரியொரு செல்வந்தர், கோடீஸ்வரர். ஹிஜ்ரத் வார நேரம் எல்லாத்தையும் பறிச்செடுத்தாங்களே. உங்களுக்கு மதீனா போகணுமெண்டா இங்க வச்சு சம்பாரிச்சு ஒன்றே கொண்டு போயிடலாம், பொருள் ஒண்ணுமெண்டா அவங்களுக்கு ஹிஜ்ரத் போயிடலாம். தடை செஞ்சாங்களே. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு முடிவெடுத்தாங்க, உங்களோட பொருள் ஒன்றுமே வானம், காலிக்கிற செருப்பையும் எடுத்துக்கோங்க என்று தூக்கி வீசிட்டு வெறும் கையோட போனாங்க மதீனாக்கு. வரலாற்று ஆசிரியர் ஒருவர் அது இப்படி எழுதுகிறார், ஹரஜ முஸ்ரியன் வதகல முஅதிமா. மக்காலிருந்து வெளியானாரு, பெரும் செல்வந்தராக, மதீனாக்குள்ள நுழைஞ்சாரு, பரம ஃபகீராக, ஒன்றுமே இல்லை. வார்த்தைகளால சொல்றது லேசி, செல்வத்தோட இருந்து எல்லாத்தையும் கலைஞ்சிட்டு வெறும் கையோட வார வருட மனசை பிடிக்கும்னு பாருங்க. எங்களுக்கே முந்தி நல்ல லாபம் இருந்துச்சு, சதக்காவெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தோம். இப்ப எல்லாம் நெருக்கடியாகுதுண்டா எத்தனை பேரு அதை யோசிச்சு நோயாளியா போயிட்டு. பல பேருடைய போன் ஆன்சர் இல்ல, ஆன்சர் பண்ணினா கேட்டுடுவான்னு பயம். அப்படி நிலைமை. இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு செருப்பை போட்டுட்டு வந்திருக்கிறாருன்னா எப்படி?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதாபிமானம் ஒன்று இருக்குது இல்லையா, வந்த உடனே அவரை சேர்த்து விட்டாங்க மதீனாலிக்கு ஆகப்பெரிய செல்வந்தரோட சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு. ஏதாவது ஹெல்ப் ஒன்று பண்ணுவாருங்க. அவரும் விளங்கி கொண்டாரே, மக்கால் இருந்த பெரிய செல்வந்தன் எல்லாம் கொடுத்துட்டு வீசிட்டு வந்திருக்கிறார், ஹெல்ப் பண்ணதான் என்ன சேர்த்து விட்டிருக்கிறாங்க. அவர் கூப்பிட்டு சொன்னார், மதீனாவில் எனக்கு இருக்கிறது மாதிரி தோட்டங்கள் வேற ஒருத்தருக்குமே இல்லை. மதீனாவில் நிற்கிற அதிகமான ஈச்சம்பழ மரங்கள் ஏண்டதான், அதில் பாதியத்தாரன் நீங்க எடுத்துக்கோங்க. கொடுப்பானா சரி, அதுக்கு தான் சஹாபாக்கள் என்ற பாதியத்தாரன் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல உங்களுக்கு பொண்ணும் தேவையா? எனக்கு 2 மனைவிமார் நிற்கிறாங்க, 2 பேரையும் காட்டுறேன், விரும்பினவளை எடுத்துக்கோங்க, நான் விட்டு தாரேன். இதுக்கு மேல கொடுக்க ஒன்றும் இல்லை. பொண்ணையும் கொடுத்தாச்சு, காசையும் கொடுத்தாச்சு. நாங்கள் ரெண்டா கூட நினைப்போம், அல்லாவுக்காக வந்தோம், அல்லாஹ் தந்துட்டான். நாங்கள் அப்படித்தானே, காசு கண்டா எல்லாம் உருண்டுடும், எல்லா விளக்கமும் வரும் காசை கண்டோன்னே. ஆனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க படிச்ச புஸ்தகம் வேற. அவங்க சொன்னாங்க, உங்களோட பெரிய மனசுக்கு அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் பரக்கத் செய்யும். பாரக்கல்லாஹு ஃபி அஹ்லிக வ மாலிக், அல்லாஹ் உங்களோட செல்வத்திலேயும் உங்களோட குடும்பத்திலேயும் பரக்கத் செய்வானாக. 2ஐயும் தந்தீங்க எனக்கு, எனக்கு இது வானம் வச்சுக்கோங்க. நீங்க எனக்கு நீங்க காட்டணும் பஜார. நாங்க அடுத்தவங்க எடுத்து பழகினவங்க அல்ல, எனக்கு காட்டுங்க பஜார. துல்லூனி அல சூக், எந்த லாபமும் இல்ல, கேபிட்டலும் கையில இல்ல, செருப்பையும் போட்டு வந்திருக்குதாங்க, பஜார காட்டுகின்றாரு. அப்துல் ரஹ்மான் காட்டப்பட்டுச்சு. அங்கே வைத்து கொஞ்சம் தயிர் எடுத்தார், இங்களை கொஞ்சம் வித்தார், லாபம் கிடைச்சிது. அங்கே கொஞ்சம் ஈச்சப்பழத்தை எடுத்தார், இங்களை வித்தார். பஜார்லேருந்து வர முதல்லையே ஒரு தொகையை கையில் தேடிட்டார். கொஞ்ச நாளையில பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, புதிய மாப்பிள்ளையோட மேல படக்கூடிய அத்தரோட போறாரு. மணப்பெண்ணட உடம்பில் இருந்து படுகிற அத்தர் அது. மஹியம் யா அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் என்ன புதிய மாப்பிள்ளையா நீங்கன்னு கேட்டீங்க. சொன்னார், யா ரசூலல்லாஹ், நேற்று கல்யாணமும் முடிச்சிட்டேன். சும்மா தந்த பொண்ணி எடுக்கல, மஹர் கொடுத்து முடிச்சிக்குது. என்ன மஹர் கொடுத்தீங்க? ருபு தீனார், ஒரு தீனார்ல 4இல் ஒரு பகுதி. வஸ்ன நவாத்தி மின் ஸஹப், ஈச்சம்பழ கொட்டையிட அந்த நடுக்கீர் இருக்குதே, அதை நிரக்கக்கூடிய அளவுக்குள்ள தங்கம். இதை கொடுத்து மஹர் நிக்காக முடிச்சிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவுலிம் வலோ பிஷாத், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், ஆடொண்டு அறுத்தாவது வலியுமாவை கொடுத்திருக்கேன். ஃபுல்லா ஆஃப் ஆகி திருப்ப போனை ரீஸ்டார்ட் பண்ணின மாதிரி. மக்கால் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து வெறும் கையோட மதீனால இறங்கினார். வெறும் கையோட இறங்கினார். மௌத்தாகிற நேரம் தங்க காசி மட்டும் இமாம் ஸஹபியோட கருத்து பிரகாரம் 17 லட்சம் தங்க காசி மட்டும் வச்சிட்டு போனார். 17 லட்சம். இமாம் ஸஹபி எழுதுறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாகி போன எந்த ஒரு ஜமாத்திலையும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் போகாமல் இல்லையா. பத்ரில் இருந்து அவ்வளவுக்கு போனான். பேராசை இல்லை. எங்கட பிசினஸை காட்டி எத்தனை இமாம் ஜமாத் இல்லை. பத்ரே முகதையும் புற கொடுங்க. பிசினஸை காட்டி எத்தனை இமாம் ஜமாத் இல்லை, எத்தனை சுபஹ் இல்லை, எத்தனை தஹஜ்ஜுத் இல்லை, எத்தனை ஜும்மா மிஸ். வெளிநாட்டில் போய் துளைக்கிறார், தொழில் முக்கியம் தானே என்று ஜும்மாவை கொல்றாரு. ஜும்மாவுக்கு மேல நின்று சம்பாதிக்கிறாரு. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய பாதையில எந்த ஜமாத்தும் மிஸ் ஆகல. ஷஹிதல் மஷாஹித குல்லஹா, எல்லாத்திலையும் கலந்து கொண்டார். சஹாபாக்கள் உழைச்சம் முறை. பேராசை இல்ல, அல்லாஹ் செல்வத்தில் பரக்கத் செஞ்சுக்கிறான். ஆகவே நீயத்தை சரி செஞ்சுக்கோங்க. முதலாவது பொய் சொல்றத விடுங்க, ஏமாத்துறத விடுங்க. 4வது பகுதி, அதிகமாக வியாபாரிகள் சதகா கொடுக்க சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வியாபாரிகளே, சஹீஹான ரிவாயத், நீங்க அதிகமாக தர்மம் கொடுங்க,
உங்களோட பேச்சுகள்ல உங்களுக்கு தெரியாமலே சத்தியம் பண்ணிப்படுகிறது. அந்த சத்தியத்துக்குரிய கஃபாராவாக இந்த தர்மங்கள் அமையும். அதிகமா தர்மம் கொடுங்க நாங்க சொல்லலாம். இந்த 4 விஷயங்களும் முஸ்லிம் வியாபாரிகளுக்கு அடிப்படையான விஷயம். ஆகவே அல்லாஹ்வை நம்பி போகணும். இதை கொண்டு எங்கட நல்ல குணங்களை அந்நிய மக்களுக்கு காட்டி அவங்கள தீனுக்குள்ள எடுக்கிறது எங்கட சிந்தனையாக இருக்கணும். ஒவ்வொரு வியாபாரியும் டார்கெட் பண்ணணும். நான் வியாபாரம் முடிச்சு என்ன வியாபாரங்களை முடிஞ்சு ஏலாம கட்டிலு போற நேரம், கபரு போற நேரம், இத்தனை பேரு என்ன வியாபாரத்தை பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். அப்படி இருக்கணும் ஒரு வியாபாரி இலக்கு. கொஞ்சம் காலத்துக்கு முன்னால வந்திருந்தாரு ஒரு முக்கியமான ஆலிம், மௌலானா சுஹைல் என்னோட பக்கத்து நாட்டில் உள்ளவர். மாஷா அல்லாஹ், அவருக்குள்ள ஃபிக்ர் என்னண்டா, அவர் ஒரு 6-7 பாகங்கள் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். அந்த கிதாப் எதை பத்தி எழுதுறார்? சஹாபாக்களிடத்தில் இருந்த வியாபார யுக்திகள், யாருக்குமே ஓடாத சிந்தனை. சஹாபாக்கள் இருந்த வியாபார யுக்திகளை பத்தி தேடி 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 4-5 பாகத்து கிதாப் எழுதிட்டார். இவர் இதை எழுதி என்ன செய்யறாருண்டா, நல்ல வியாபாரிகள் எந்த மஸ்ஜிதுக்கு லுஹருக்கு அசருக்கு வருவாங்களோ அங்க போய்த்து லுஹருட தொழுகை பின்னால 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பயான் செய்யற சஹாபாக்களோட வியாபாரிகளிட்ட இருந்த நல்ல தன்மைகளை பத்தி. அவர் சொன்ன ஒரு டாபிக் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் வியாபாரிகளை காட்டி கொடுத்துதானாம், எதையும் அடுத்தவங்களுக்கு நிறுத்து கொடுக்கிற நேரம் கூடுதலாக நிறுத்து கொடுங்க. இது ஒரு அஹ்லாக். 1 கிலோ வண்டா 100க்கு 100 நூலுக்கு 1 கிலோ நிற்காதீங்க, குறைச்சும் நிற்காதீங்க. 1 கிலோ 10 கிராம கூட்டி கொடுங்க, அல்லது ஒரு 100 கிராம் இன்னும் கூட்டி கொடுங்க. இது உங்களோட அஹ்லாக்க காட்டும். நீங்க பேராசை உள்ளவர் என்பதை காட்டாது, உங்களோட நல்ல தன்மையை காட்டும். அது ஹிதாயத்து கூட வழிவகுக்கலாம். அது பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுங்களுக்கு ஒரு கடனுண்டு கொடுக்கறதுக்கு போற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் சொன்னாங்க, தங்கத்தை நிறுத்தி கொடுங்க, கூடுதலாக நிறுத்தி கொடுங்கடா. நாங்க கடன் எடுத்திருக்கிறோம் தங்கத்தால, அந்த கடனை கொடுக்கிற நேரம் கூடுதலாக நிறுத்தி கொடுங்கடாங்க. ஜின்வர்ஜா இதை வச்சுதான் அன்றைக்கு அவர் பயான் செஞ்சுக்கிறார். எங்க பயான் நடக்குதுண்டா, டெக்ஸ்டைல் வியாபாரிகள், இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த வியாபாரிகளுக்குள்ளதான் இந்த பயான் நடக்குது. அந்த பயான ஒருத்தர் ரொம்ப கவனமா கேட்டாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அழகாக முஸ்லிம் வியாபாரிகளுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களா? நாங்க எவ்வளவு மோசடி செஞ்சு எங்கட பிசினஸையே கெடுத்தி கொண்டிருக்கிறோம், இருந்த நம்பிக்கைகளையும் இல்லாமலாக்கி எங்களை வந்து அந்நியர்கள் அடிச்சு எங்கட கடைகளை தீ வச்சு கொளுத்துற அளவுக்கு நாங்க மோசமா பேத்துட்டோமே என்று இவர் இது ஆசையோட கேட்டுக்கொண்டிருக்கிறார். இவங்க இங்கேண்டா ஈரோப்புக்கு புடவைகளை ஏற்றுமதி செய்கிறார்கள், அந்த ஃபேக்டரி வச்சிருக்கிறார்கள். அவங்க பொதுவாக ஒரு புடவைக்கு 24 நூல் தேவை, 24 நூல் வச்சு தான் அந்த புடவையில சைஸை அடிக்கணும்டா. இவங்க 19 தான் வைக்கிறான். அவ்வளோ நம்பிக்கை. அவன் 24 ஆர்டர் வச்சா இவங்க 19 தான் வச்சு அடிக்கிறார். அவனும் தெரியும் நாங்க 24 தான் இவனை 19 அனுப்புவானுங்க. இன்னைக்கு இந்த பயானுக்கு பிறகு இவரை மாத்தி கொண்டார். நம்பிக்கையை சீர்குலைக்கப்படாது. எங்கட வியாபாரங்கள் எதை இலக்காக வச்சு போகணும்? ரிஸ்கை இலக்காக வச்சல்ல, ஹிதாயத்தை இலக்காக வச்சு போகணும். இந்த சிந்தனை வந்துச்சு. இவர் அனுப்பினாரு, பிரான்ஸுக்கு அனுப்புறாரு, காகோல சிப்ல அனுப்புறாரு, புடவை அனுப்புறாரு. எத்தனை நூல் வச்சு அடிக்கணும்னு சொல்லப்பட்டுச்சோ அதே கணக்கு வச்சு அடிச்சிருக்கிறார். அவரு 100 பாக்ஸ் கேட்டிருந்தா இவர் 101 பாக்ஸ் வச்சு அனுப்புறார். 101 பாக்ஸ். சாமம் பெய்து சேர்ந்த போற இமெயில் வருகிறது, அவர்கிட்ட இருந்து இமெயில் வருகிறது, 100 பாக்ஸ் தான் ஆர்டர் பண்ணின, நீங்க 101 பாக்ஸ் அனுப்பிக்கிறீங்க. இவர் பதில் அனுப்புறார், எனக்கு இவ்வளவு நாளும் வியாபாரம் தெரியாம இருந்தது, இப்பதான் வியாபாரத்தை கொஞ்சம் படிச்சுக்கிறேன். அவரு கேட்கிறார், எந்த காலேஜில் வியாபாரம் படிச்சேன்னு. இவர் பதில் அனுப்புறார், மஸ்ஜிதுல படிச்சேன். உங்களோட மஸ்ஜிதுல பிசினஸ் படிச்சு தராங்களா? எங்கட சஹாபாக்கள் வியாபார முறைய நான் படிச்சேன். என்ன படிச்சீங்க? எங்கட ஆலிமுத்தரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரிகளோட நடந்து கொண்ட முறை,
எடுத்ததை கொடுக்கிற நேரம், நம்பிக்கையா கேட்கறத கொடுக்கிற நேரம் கூடுதலாக வச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நான் ஒரு பாக்ஸ் கூட வச்சிருக்கிறேன். வார நேரம் சில புடவைகள் டேமேஜ் ஆகும், முன்பின்னாகும். சில நேரம் அதை அடுக்கிற நேரம் 1-2 முன்பின்னா இருக்கும். அப்படி குறைபாடுகள் இருந்தா எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிற அந்த பாக்ஸால நீங்க எடுத்துக்கோங்க. இது ஹதரத் பிலாலுக்கு ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுத்த பாடத்திலிருந்து நான் எடுத்த படிப்பின. அதுக்கு தான் 101 பாக்ஸ் வச்சு அனுப்பினேன். 2 பேருக்கும் இடையில கருத்து பரிமாறி அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த வியாபாரி கலிமா சொல்லி முஸ்லிமாக ஆகிறார். சஹாபாக்கள் ஒரு நுணுக்கம், ஜின் வர்ஜா, அளந்து கொடுங்க, நிறுத்து கொடுங்க, கூடுதலாக வாங்க வர்றவருக்கு லாபம் வச்சு கொடுங்க. இந்த அஹ்லாக் ஒரு பெரிய ஒரு வியாபாரிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை ஏற்படுத்துறான்டா. நாங்க சின்ன சின்ன வியாபாரங்கள்ல இந்த அஹ்லாக்க காட்டினா எங்கேயோ இன்றைக்கு தீன் பெய்து செல்லி. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வியாபாரத்தில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. வியாபாரம் என்று திறந்தாலே மாச கணக்கில் பேசுறதுக்கு ஐட்ட வீக்காயில நாங்கள் இன்றைக்கு பேசிக்குது அல் அனாசிர், மிக அடிப்படையான முதுகெலும்பு போல இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு முன்னால முதாக்கரா செஞ்சிருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கும் எங்களோட வியாபாரிகள் அத்தனை பேரும் முன்மாதிரியான ஹிதாயத்துக்கு சபபான வியாபாரிகளாக மாறுறதுக்கு அல்லாஹு தாலா அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அனைவர்களுடைய வியாபாரத்திலும் பரக்கத் செய்வானாக. இஸ்லாம் பேணுகின்ற அந்த முறையிலே வியாபாரங்களை செய்து அதன் மூலம் பரக்கத்தையும் ஹைராத்துகளையும் அடைந்து கொள்ள எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. இவ்வளோ நேரமாக மிக முக்கியமான தீனுடைய விடயங்களாகிய விஷயங்களை ஹஸரத் அவங்க எங்களுக்கு பகிர்ந்து கொண்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதன் மூலமாக பல ஹைராத்துகள் அல்லாஹ் எங்களை ஏற்படுத்துவானாக. ஹஸரத் அவர்களுக்கும் அவர்கள் வாழ்க்கையில் பரக்கத் செய்வானாக. மிக தூரத்திலிருந்து வெளிகமையிலிருந்து எங்களோட அழைப்பை ஏற்று வந்து இந்த பயான் நிகழ்ச்சியை செய்ததற்காக வேண்டி ஹஸரத் அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் அவர்களுக்கு இந்த மஸ்ஜித் நிர்வாகம், அதே போன்று எமது அல்லுயூன் நலன்புரி சங்கம், எமது ஊர் மக்கள் சார்பாக வந்தவர்கள் சார்பாக ஜஸாக்குமுல்லாஹு ஹைரல் ஜஸா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய இல்மிலையும் வாழ்க்கையிலையும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் அவ்வாறு அப்படியே தேநீருடைய ஏற்பாடுகள் வெளியே இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. கட்டாயம் அதிலையும் கலந்து கொண்டு போகுமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சந்தர்ப்பத்தை தந்த மஸ்ஜிதுல் ஹுதா நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.